இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும் ஹாரர், சஸ்பென்ஸ், டிராமா, காமெடி அப்படின்னு சொல்லிட்டு கலந்து கட்டி நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் ஓடிடில ரிலீஸ் ஆக போகுது. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது டெஸ்ட். இது டைரக்ட் ஓடிடி ரிலீஸ். அதாவது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம நேரடியா ஓடிடில ரிலீஸ் பண்றாங்க. மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின் இவங்க கீ ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. ஒரு முக்கியமான டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச், அதாவது இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் சென்னையில நடக்க போகுது. அந்த மேட்ச் இந்த 3 பேரோட, அதாவது லீடிங் கேரக்டர்ஸ் 3 பேரோட லைஃப்ல எப்படி வந்து கிராஸ் ஆகுது அப்படிங்கிறத காட்டக்கூடிய படம். ரொம்ப சுவாரஸ்யமா இது இருக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தோட ட்ரெய்லர பார்த்தாலே நல்லா தெரிஞ்சுது. இந்த படம் ஏப்ரல் 4ஆம் தேதி Netflixல ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பெருசு. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு அடல்ட் காமெடி மூவி. இந்த மூவிய பொறுத்தவரைக்கும் 2 சகோதரர்கள், பிரதர்ஸ் 2 பேர் வந்து அவங்களுடைய இறந்து போன அப்பா வந்து ஃபுல்லா இறந்து போகல. அவருடைய பிரசன்ஸ் வந்து இன்னும் நம்ம வீட்ல தான் இருக்கு அப்படிங்கிறத காட்டுற மாரி ஒரு படம். பட் அத வந்து கொஞ்சம் அடல்ட் காமெடி கன்டென்ட்டோட சேர்ந்து குடுத்துருக்காங்க. ஸோ படம் த்ரூ அவுட்டா நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. தியேட்டர்ல நல்ல ரிசீவ் ஆச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த படம் Netflixல ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல வைபவ் ரெட்டி, சாந்தினி, தமிழரசன், ரெட்டிங் கிங்ஸ்லி, பாலசரவணன், நிகாரிகா, முனிஷ்காந்த் இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அடுத்தது கிங்ஸ்டன். இது ஒரு ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் மூவி. ஜிவி பிரகாஷ், திவ்ய பாரதி முக்கியமான ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஸ்மக்லர் பற்றிய படம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாண்டட் வாட்டர்ஸ், அதாவது பேய் இருக்கு அப்படின்னு நம்பப்படுகிற, ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுகிற தண்ணீல போயிட்டு அந்த சாபத்த முறியடிக்கிறாரு. 1982ஆம் ஆண்டு ஒரு பாராநார்மல் ஈவென்ட் நடக்குது. அந்த ஈவென்ட்னால தூவத்தூர் ஆஃப் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய கடல், அந்த கடல்ல வந்து ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பி பயப்படுறாங்க. ஸோ அந்த விஷயத்த முறியடிக்கிறதுக்கு இந்த கிங்ஸ்டன் அப்படிங்கிற ஸ்மக்லர் முடிவெடுக்கிறாரு. ஸோ அவரு போய் அந்த கர்ஸ பிரேக் பண்ணும்போது, இந்த வில்லேஜ், பயந்துகிட்டு இருக்கிற இந்த வில்லேஜுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. ஸோ இந்த படம் ஏப்ரல் 4ஆம் தேதி ZEE5ல ரிலீஸ் ஆகுது. அடுத்தது சப்தம். போன வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லப்பட்ட சப்தம் இன்னும் ரிலீஸ் ஆகல. போன வாரத்து ஓடிடி லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் வீடியோலயே சப்தம் பத்தி நான் பேசியிருந்தேன். பட் அந்த படம் போன வாரம் ரிலீஸ் ஆகல. என்ன காரணம்னு தெரியல. இந்த வாரம் பிரைம் வீடியோல ரிலீஸ் பண்றாங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. ஆதி பினிசெட்டி, லக்ஷ்மி மேனன், லைலா, ரெட்டிங் கிங்ஸ்லி, சிம்ரன், ராஜீவ் மேனன் இவங்க எல்லாரும் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்ச படம் தான் சப்தம். இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் லீட் ஆக்டரான ஆதி இவங்க 2 பேருமே ஏற்கனவே இணைந்து ஈரம் படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ சப்தமும் கிட்டத்தட்ட ஈரம் மாதிரி ஒரு படம் தான். உங்களுக்கு ஈரம் படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்தம் கண்டிப்பா பிடிக்கும். ஸோ பிரைம் வீடியோல இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஜென்டில் உமன். ஒரு மேரிட் உமனோட ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு காணா போயிடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. ஸோ அத பத்தி அவங்க கண்டுபிடிக்கும்போது, அவருக்கு ஒரு கிளையண்ட் கூட ஒரு அஃபேர் இருக்கிறது தெரிய வருது. இத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது 2 விமென்க்கும் நடுவுல ஒரு டென்ஷன் உருவாகுது. இதனால நெறைய சந்தேகங்களும், த்ரில்ஸும் உண்டாகுது. இந்த படத்துல லிஜோமோல் ஜோஸ், ஹரிகிருஷ்ணன், லாஸ்லியா முக்கியமான கதாபாத்திரங்கள நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த வீக்கெண்ட் 10th கோட்டா ஓடிடில ரிலீஸ் ஆகுது. இப்ப லிஸ்ட் பண்ண எல்லா படமே டிஃபரண்டான ஜானர்ஸ்ல இருக்கக்கூடிய படம். ஸோ உங்களுக்கு ஏற்ற ஒரு ஜானர் படத்த நீங்க பிக் பண்ணி இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.